பண்ண கைஸ் ட்ரை பார்த்தோன்னா இந்த ட்ரெயின் வந்து இருக்கு கைஸ். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மியூசியம் போக போகிறோம். அது எங்கே தான் வில்லிவாக்கத்தில் இருக்குது. நான் என் தம்பி அருள் போகிறோம். போகலாமா? வாங்க எல்லாருமே போகலாம். Bad boy from the block tonight, and if you mess with me, I'ma blow you up. Alright, alright. Bad boy. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல எப்படி இருக்க. இது வந்து ரயில் மியூசியம். பார்த்தாலே தெரியும். நம்ம இங்க வந்திருக்கோம். உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டிக்கெட் 3 பேருக்கு ஒன்லி ஆன்லைனா? சரி, ஓகே. இது பார்த்தோன்னா 3 பேருக்கு 120 ரூபா ஆயிடுச்சு. வரும்போதெல்லாம் ஆன்லைனில் பேமெண்ட் வச்சுக்கோங்க. கேஷ் கொடுத்தா அலோவ் பண்ண மாட்டாங்க. கார்டு இல்லை, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தானா. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு தாம்பரம் ட்ரெயினில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே எதோ இதுப்பா, இதான் ஃபுட் கோர்ட்டா? தாம்பரம் ட்ரெயின் இது ஃபுட் கோர்ட்டு. ஓ, ஃபுட் கோர்ட். ஆமாம், இது உள்ளே ஃபுட் கோர்ட் இருக்குது கைஸ். ஆனால் எப்படியோ வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தாம்பரம் ட்ரெயின் ஏதோ போட்டுக்கிறானுங்க. உள்ளே போகலாமா? வச்சுக்கிறாங்க போகலாம். அப்போ வாங்க போவோம். சிக்னல்லாம் இருக்குதா? ஃபோன் ஃபுல்லாக டெக்னாலஜி கைஸ். போ அனிசே போ. நம்ம போகிற ட்ரெயினே நல்லாயிருக்கும் போல. உடையெல்லாம் செய்யாது. நம்ம போகிற ட்ரெயினே மஜாவாக இருக்கும் போல். இவன் என்ன துருப்பிச்சு வச்சுக்கிறான்லாம். இப்படிதான் கைஸ், அப்படிதான் இருக்கும். ஆடி அம்மாடி உன்னால நான் துடிக்கிறேன். நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. பார்த்தோன்னா இந்த ட்ரெயின் வந்து இருக்கு. இது வந்து 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். நம்ம 11 மணிக்கு வந்து பார்க்கலாம் கைஸ். இது என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த இடத்த. இப்போ இந்த ட்ரெயின் பார்த்தோம். இது பார்த்துட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலெலாம் ஏறலாம் அந்த ட்ரெயின் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோச் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. கப்புள்ஸாக வந்தாங்கன்னா உட்காந்துக்குப்பாங்க போல். ஏன் நம்ம உட்காரக்கூடாதா? தண்ணி இருக்குது, ஆனால் வாட்டர் கேன் இல்லை. பாட்டில் எடுத்து வந்து பிடிச்சிக்கணும். கைஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ வந்து நான் பேச மாட்டேன், சும்மா அப்பப்போ கொஞ்சம் பேசுவேன். உங்களுக்கு வந்து இது மாதிரி ஸ்பீடப் போட்டு இது ஆடியோ மாதிரி போட்டு விட்டுறேன். பிகாஸ் வீடியோ வந்து இதுவே லென்த்து. இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட லென்த்தாக போயிடுறேன் கைஸ். அதனால தான். ஓகேவா? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. அதாங்க ஒன்றும் இல்லை. இது வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா, இங்கே வந்து அதாவது இந்த ட்ரெயின் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மினியேச்சர் வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு அவங்க இந்த ரயில்வேவே எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு நாலேஜ் மாதிரி ஒரு மெமரிஸோடு வச்சுருக்காங்க. ஃபோட்டோவோடு சேர்த்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இங்கே வந்து இது வச்சுருக்காங்க. நம்ம இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நான் வந்து இப்போ ஆடியோ போட்டுருவேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்தையும் ஓவராலாக காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா கைஸ்? என்னால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ.
கைஸ் இங்கே வந்து பார்த்தோன்னா செல்ஃபி பாயிண்டில் நம்ம என்ட்ரானோன்னு ரேடியம் லைட் போட்டு வந்து செமையாக வச்சுருக்காங்க கைஸ். பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு தேட்டர் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது கைஸ். தேட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர்னே சொல்லலாம். இதிலே படத்தை ஓட்டலாம் போல நம்ம கைஸ். கீழே பார்த்த மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா, இப்போ வந்து அவங்க எந்த ஒரு ட்ரெயினை காட்டுறாங்களோ அந்த ட்ரெயின் வந்து எப்போ வந்து ரெடி ஆச்சு, இது வந்து எவ்வளோக்கு அப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் வர பார்ட்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க கைஸ். ட்ரெயினில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாமே இருக்குது இதில். சேரு எல்லாமே இருக்குது கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன், இதையும் பாருங்கள். என்னால் எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான்லாம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுக்கோங்களேன், வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுங்க கைஸ். அதனால தான் ஓகேங்களா. கீழே போய் அந்த ட்ராய் ட்ரெயினில் போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க கைஸ் பார்த்தோன்னா நம்ம வந்து டாய் ட்ரெயினில் போக போகிறோம். நாங்கள் போய் 10:30 மணிக்கு கேட்டோம் கைஸ். அவன் 11 மணிக்கு வாங்கினோம். அதான் 11 மணி ஆயிடுச்சு போகிறோம். 12 மணிக்கு போயிட்டு இப்போ மட்டும் அவர் லஞ்ச் போட்டு 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 டைம்னாருன்னா அவரை நம்ம கைஸ் இங்கே தண்ணி இருக்குது கைஸ், ஆனால் குடிக்க முடியாது. வாட்டர் பாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருங்க, இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க. அதான் கைஸ் வரும்போது வாட்டர் பாட்டில் எடுத்துனா தண்ணி குச்சிக்கலாம், கையில் ஆச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க கைஸ். இப்போது நம்ம எப்படி போகிறது? இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ஆள் அப்படி தான் கை காமிச்சான். அப்போ அப்படியே போகும். அப்படியே மாத்திரா இதெல்லாம் விட்டுற போகிறோம். டீசல் இன்ஜின் கைஸ். நம்ம அங்கே பார்த்த மினியேச்சர்லாம் வந்து இங்கே வந்து பெரிய மினியேச்சராக வச்சுக்கிறாங்க கைஸ். ஒரு செட்டப் ஒரிஜினல் இன்ஜின் மாதிரி தான் இருக்குது. இங்கே விளையாடுறது கூட சில இதெல்லாம் இருக்குது, ஊஞ்சல். ஆமாம் கைஸ். கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா வந்து கடைசியாக உங்களுக்கு அனீஸ் வந்து விளையாடி காட்டுவோம். நம்ம ட்ரெயின் அங்கே இருக்குது கைஸ். இப்போ நம்ம தெரியுதா? ட்ராவல் பண்ண போகலாம் கைஸ். அதில் நம்மக்கிட்ட 40 ரூபா வாங்கியிருக்காங்க. இங்கே நம்ம இந்த பக்கம் பார்க்கவே இல்லை கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அங்கங்கே வந்து ட்ரெயின் வச்சுருக்காங்க. உள்ளே போகலாமா? வந்து ஒரு இன்ஜினு, ஸ்டீம் இன்ஜின். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோன்னா இங்கே கிளாஸோடு இருக்குது தண்ணி. இங்கேருந்து நீங்கள் குச்சி. ஆமாம் கைஸ். பார்த்தோன்னா தண்ணி நம்ம கிளாஸோட கச்சிச்சு போயிட்டு குச்சிலாம் நம்ம குடிக்கிறோம். ஐஸ் வாட்டர் இருக்குது, நார்மல் வாட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு 11 மணி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து 11 மணிலேருந்து ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா நம்ம வந்து அது பெல்லுக்கு டைம் கரெக்டாக வந்தோம்னா அந்த டைமிங்கில் அது ஓட்டுவாங்கன்னா. ஸோ வந்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள், ஓகேங்களா? நாங்கள் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஓகே கைஸ். இதான் அந்த ட்ரெயினிங் சூப்பராக தான் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் முன்னாடி ஒரு போர்டில் காட்டணும்ல டைமிங், அந்த டைமிங்கில் தான் எடுக்கிறாங்க. அதுதான் வந்து நீ வந்து 2 நினச்சக்கூடாது. 12க்கு 1, 11க்கு 1, 3 மணிக்கு 1. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி அந்த டைமிங் வந்து வாங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ மொத்தமாகவே 5 ரைடோ 6 ரைடோ தான் போடல. வெயிட்டிங் ஆல்ரெடி. அப்போது வெயிட்டிங்கில் கொடுப்போம். 11க்கு 1, 12க்கு 1, 12:45க்கு 1, 2 1, 3 1, 4:45க்கு 1. ஸோ நம்ம வந்து இதுலேருந்து இதுக்கு வச்சுட்டோம் நம்ம. அதனால தான் நம்மளுக்கு குழம்பிச்சு. டாய் ட்ரெயினில் போனோம்னா அங்கே டைமிங் இருக்குது. அது சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னா நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் வந்து சீக்கிரமாக வந்தால் இங்கே வெயிட்டிங் ஹால் வச்சுருக்காங்க.
இதில் வந்து உட்காந்துக்கோங்க, வேறு எங்கேயும் போயிடாதீங்க. ஏன்னா பெல் அடிக்கிறாங்கன்னா சவுண்டு வந்து நம்மளுக்கு அடிக்கடி கேட்க மாட்டேது கைஸ். ஓகேவா? சீட்டு கூட இல்லாமல் தான் இருக்குது. பாண்டிச்சேரிக்கு வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ பாண்டிச்சேரி தான் நம்ம போக போகிறோம் கைஸ். இப்போ வந்து பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸில் தான் இருக்கும் கைஸ். அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இது ட்ரெயினே இல்லை கைஸ். ஃபுல்லாக பாருங்களேன், சும்மா ஒரு வெயிட்டிங் ஹால் செட்டப் தான், அவ்வளோதான் கைஸ். இது வந்து சூப்பராக இருக்காங்க. இது வெயிட்டிங் ஹாலு. காலை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்தா ராஜா பகத் மாதிரிக்குதா? எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? அதுவும் ஃப்ரீ தானா? ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ரீ தான். 40 ரூபா கொடுக்குறோம்ல, 5 ரூபாய்க்கு கம்பி கொண்டியே போகுது. 40 ரூபா கொடுத்துள்ள அந்த ரூபாய் இதில் கூட்டு போக மாட்டானா? தலைவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். இப்படிதான் நம்ம தலைவர்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும், தலைவர்னு சொல்லிட்டு பேக்கில் வேறு மாதிரி போட்டுருவாங்க. கொடைக்கானலுக்கு இந்த ட்ரெயினில் தான் வந்து போயிட்டு வந்தோம். பார்த்துக்கோங்க, இந்த ட்ரெயினில் தான் நம்ம கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, வர வழியில் வந்து டனல் தான் இருந்துச்சு, நிறையா வந்து நேச்சர்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 2 சைடு நம்ம வீடியோவாக போடுவோம். லெஃப்ட் ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இருக்கிறதுலே இதாக பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த ட்ரெயின் தான் வந்ததுக்கு. கேமரா மறைக்கிறீங்க. என்னடா இது? என்னை வச்சு தான் நீ வீட்டில் எடுக்கணும். 2 போ கைஸ். இது வந்து பார்த்தோன்னா நம்ம சின்ன வயசுல விளாட முடியல, அந்த ட்ரெயின் அந்த ட்ராக்லாம் சேர்த்து வச்சு ட்ரெயின் போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய செட்டப்பில் வச்சுருக்காங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அப்படியே ரியலாக வச்சுருக்காங்க கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரியலாக இருந்துச்சு. பாருங்கள், ஓகேவா? அதே மாதிரி அந்த ட்ரெயின் டாய் ட்ரெயினும் இதுவும் கொஞ்சம் ஒர்த்து மாதிரி தெரிஞ்சுது எங்களுக்கு அங்கே போனதுக்கு. நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம்.